மீன்பிடி அனுபவம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா பழவேற்காடு கிராம வேளாண்மையாளர் எம் ஷேக் தாவூத் அவர்கள் தரும் யோசனைகள். என்னுடைய வயசு ஒரு 20 வயசுலேருந்து நான் ஃபிஷர்மேன் தொழில் தான் சார் பார்த்துட்ருக்கேன். ஃபிஷர்மேன் தொழில்னால் ரொம்ப கஷ்ட காலத்துலேருந்து நாங்கள் ரொம்ப ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். இல்லை ஒரு டைமில் சுத்தமாக காசு 1 ரூபா கூட கிடைக்காது, ரிட்டர்ன் வந்துடுவோம். ஒரு டைமில் 2000 கிடைக்கும், 1000 கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள்லேயும் ஒரு ஊதியம் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்குன்ற மாதிரி ஒரு கண்டினியூ நாங்கள் சொல்ல முடியாது சார். இது கஷ்டமான குடும்பத்துங்களில் வாழ்ந்து வந்துருக்கிறோம். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சா இந்த விசிறு வேலை போடுவோம் சார். மணி வேலைன்னு சொல்லுவோம். அது மணி வேலை போட்டோம்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும். இரவில் இந்த கொண்டை வலைன்னு ஒரு வலை இருக்குது சார். அந்த கொண்டை வலைக்கு போவோம். நைட்டில் இறங்கி அந்த குளிர் காலத்தில் ரொம்ப கஷ்டமான காலத்துலேயும் அந்த மழை பெஞ்சாலும் பனி அடித்தாலும் அந்த குளிரில் விடிய நைட்டெல்லாம் இருந்து நைட்டில் கொண்டை வலைண்டு ஒரு பேர் சார். அந்த வலை வலிப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். விடிய நட்டுவோம் சார். அந்த வலைக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சா எறா கிடைக்கும், இல்லைன்னா எறா கிடைக்காமல் போயிடும். கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைங்க இருக்குது. என்னென்ன சலுகை கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மழை காலங்களில் தடைக்காலம், மழைக்காலம், இந்த ஸ்கீம் பணம், இந்த ஃபிஷரிஸில் ஸ்கீம் பணம்னு இருக்குது. நம்ம ஒரு பக்கங்க ஒரு 1500 ரூபா கொடுத்தோம்னா கவர்மெண்ட்டில் ஒரு 3000 ரூபா சேர்த்து 4500 ரூபா வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. நம்மளுக்கு டீசல் மானியம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் சார். கவர்மெண்ட்டில் மானியம்னா நம்ம தனியாக போய் வாங்கினோம்னா கடையில் வாங்கினா 100 ரூபா இருக்கும். இங்கே மானியத்தில் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு 73 ரூபா 75 ரூபாயில் கிடைக்கும். எங்களுக்கு அது ஒரு கவர்மெண்ட் ஒரு நல்ல சலுகை கொடுத்துட்ருக்குது. இந்த சலுகைலாம் நாங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் நாங்கள் ஒரு இதுவாக தான் இருக்கோம். 43 வயசுலேயும் நான் ஆற்று தொழில், கடல் தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தொழிலில் ஒரு நாளைக்கும் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் கடலுக்கோ ஆற்றுக்கோ ஆற்றுல போனால் பிரச்சனை கிடையாது. கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா இவங்க திரும்பி வர்ற வரைக்கும் எங்களுடைய உயிர் கேரண்டி கிடையாது அங்கேருந்து வர்றதுக்கு. ஏன்னா கடல் எந்த நேரம் எப்படி கடல் கொந்தளிக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உயிரை பணிய வச்சு ஒவ்வொரு தொழிலும் பண்ணி குடும்பத்துக்காக மீன் ஏறா பிடிச்சி நம்ம வியாபாரம் இங்கேருந்து ஐஸ் பண்ணி நம்ம சென்னைக்கு அனுப்புவோம். இல்லை இங்கே லோக்கல்லே யாருக்காவது இங்கே நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 10 ரூபா மேலே கொடுக்குறாங்க, கிலோவுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாக்க உடனே கை மாற்றி வியாபாரம் பண்ணிவிடுவோம். அந்த வியாபாரம் அங்கேயே ஒரு 1000 கிடைக்கும், 2000 கிடைக்கும். நம்மளுக்கு சூழ்நிலையை பொறுத்து மீன் ஏறா அதிகமாக கிடைக்கிது அப்படின்னும்போது வண்டி வச்சு கேரளாவுக்கும் நம்ம வியாபாரம் பண்ணுவோம். ஆலி, மட்டி, மங்களூர், கர்நாடகா இந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த மட்டி நம்ம எடுக்கிற மட்டி இந்த ஏரியாவுக்கு போகுது. இந்த ஆலி இருக்குது பாருங்கள், ஆலி கேரளாவுக்கு தான் போகுது. இதில் காக்காலின்னு இருக்குது சார். அந்த காக்காளி ஆற்றுல எறா, மீன், நண்டு வளர்ச்சி இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த காக்காளி தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குது சார். நம்ம ஆலி பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். இப்போது நம்ம ஆலி பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு 3 மூட்டை 4 மூட்டை ஒரு ஆலி வருது அப்படின்னும்போது ஒரு மூட்டைக்கு நம்மளுக்கு 500 ரூபா கிடைக்கும். 500 ரூபா கிடச்சா 2000 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா வச்சு ஒரு நாளைக்கு அது தொழில் போவோம். ஒரு 2 நாளைக்கு தொழில் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் பொறுத்து மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிட்டு பின்ன 2 நாள் பொறுத்து நாங்கள் சரக்கு எடுப்போம். அது எப்படின்னு கேட்டாக்க சீசனுக்கு பொறுத்து தான் சார். எல்லா சீசன்லேயும் எறாவும் கிடைக்காது, மீனும் கிடைக்காது. எங்களுக்கு மழை அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா மழை காலத்துங்களில் எங்களுக்கு அதிகமாக ஒரு வருமானம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மாதம் மழை பெஞ்சு தண்ணி பெருக்கலாக இருக்க சூழ்நிலை அப்போ எங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். எப்போன்னா இந்த மழை காலம் ஒரு மழை காலத்தில் மட்டும் எங்களுக்கு வருமானம் இருக்கும், மீதி நேரத்தில் வருமானம் கம்மியாகிடும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் சார் எங்கள் தொழில் போயிட்டுருக்குது. ஒரு டைமில் எறா கிடைக்கும். எறாக்கு அதுக்குண்டான வலையை நாங்கள் ரெடி பண்ணி எறா பிடிக்கிறதுக்காக எறாக்கு உண்டான வலை சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 18, 20, 22
16 சைஸுக்கு தகுந்த மாதிரி பொடி ஏறா விட்டா பொடி ஏறாக்கு ஒரு வலை கூட்டுவோம். பெரிய சைஸ் எறா கிடச்சா பெரிய சைஸாக கூட்டி வலை பண்ணுவோம். மீன் கிடச்சா மீனுக்கு ஒரு வலை கூட்டுவோம். இப்படி தான் சார். ஆனால் மழை காலம் வந்து போயிட்டு தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா ஆற்றுல வருமானம் ரொம்ப குறைவாயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் எங்களுக்கு ஒரு மாதம் தொழில் இல்லாமல் சும்மாவே இருப்போம். ஆற்றுக்கு தொழிலுக்கு போனாலும் கடலுக்கு தொழிலுக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்காது. எப்போ எங்களுக்கு வந்து மழை காலம் அதிகமாக தண்ணி வந்து மழை பெஞ்சு அதிகமாக தண்ணி இருக்குது அந்த நேரத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு இருக்கும் சார். எங்களுடைய வருமானமே இந்த ஆற்றை நம்பி தான் போயிட்டுருக்குது.